ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை ரவை கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம 3 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் பண்ண போகிறேன். இந்த குக்கரில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணியை வச்சுட்டு ஸ்டீம் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி கொதிச்சிட்ருக்க சமயத்தில் நம்ம இந்த சைடு முந்திரியையும் ரவையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் நான் வந்து கொஞ்சமாக முந்திரியை எடுத்து 2 உடச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு இதை வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததான் இதுலேயே வந்து நம்ம ரவையும் சேர்த்து வறுத்துக்கலாம். 1 டம்ளர் ரவையை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ரவையுமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரவையும் நம்ம ஒரு 4-5 நிமிஷம் வறுத்தாச்சு. ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 4 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த ரவை வந்து இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் நல்லா திக்காய் வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்த பிறகு இதில் நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எந்த டம்ளரில் ரவை எடுத்தீங்களோ அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை ஃபஸ்ட்டே சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரவை வந்து வேகாது. நம்ம வந்து இன்றைக்கி சர்க்கரையையும் பாம் சுகரையும் சேர்த்து தான் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட பாம் சுகர் இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை போட்ட பிறகு சர்க்கரை வந்து கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகி இந்த கேசரி வந்து கொஞ்சம் உருக ஆரம்பிக்கும். இதுவும் நல்லா இறுகி திக்காய் வந்த பிறகு நம்ம வந்து இதில் பாம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து நல்ல ஸ்வீட் வேணும் அப்படின்னா 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஸ்வீட் போதும் அப்படின்னா 3/4 டம்ளர் பாம் சுகரே கரெக்டாக இருக்கும். இந்த சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி கரைஞ்சி வந்த பிறகு இதை வந்து மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் பார்த்திங்க அப்படின்னா அகாரோவில் 5 லிட்டர் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். இந்த குக்கரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கேசரி வந்து நல்லா திக்காகி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து இதில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 4 ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து அதோட விதைகளை மட்டும் இந்த மாதிரி நுணுக்கி எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியையும் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இந்த கோதுமை கேசரிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை ரவைக்கு போடுற அளவுக்கு அதிகமான நெய் ஊற்றணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் நெய் ஊற்றினாலே போதும். இப்போ பாருங்கள், சூப்பரான கோதுமை ரவை கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.